பணவீக்கம் சேனல். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன நடந்திருக்கு. ஸோ அதுக்கான விஷயத்த வந்து பார்க்கலாம். அதே மாரி இன்னைக்கு முக்கியமான ஒரு ஈவென்ட்ஸ் அப்டேட்ஸ் எதனா இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டாக்க வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு, ஸோ இதுல ஏதாச்சும் நம்மளுக்கு பையிங் ஜோன்ல இருக்கா ஸ்டாக்ஸ் அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பணவீக்கம் டிஸ்க்ளைமர் எப்பவுமே குடுக்குறது தான். ஸோ அத குடுத்துட்டு போயிருவோம். ஸோ பணவீக்கத்துல வந்து சொல்ல வர்றது என்ன அப்டின்னா, நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களோட ஓன் ரிஸ்க்ல மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன் அப்டின்றதுக்காக பிளாங்கா போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்றது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் அப்டின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஒன் பை ஒன்னா என்ன இருக்கு அப்டின்றத செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸா நம்ம பார்க்க போறது நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்டின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அதில வந்து 10 கீ குடுத்துருக்காங்க. ஸோ அதில என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து எதுக்கு ஃபால் ஆச்சு, இல்ல ஃப்ளாட்டா எதுக்கு அ க்ளோஸ் ஆச்சு அப்படின்றத வந்து இன்னைக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, எஃப்&ஓ வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி. அதாவது நம்ப மார்க்கெட்ல வந்து ஒரு 2, 3 சினாரியோ இருக்கு. ஸோ ஒண்ணு வந்து வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி அப்படி சொல்லி 2 சினாரியோ இருக்கு. ஸோ அதில வந்து இன்னைக்கு எஃப்&ஓல வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருந்துருச்சு. ஸோ அதனால இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூசுவலாவே வந்து இன்னைக்கு கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே அடுத்த மாசத்துக்கு மாத்துவாங்க. அதாவது அடுத்த மாசம் இந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ ரீச் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த வந்து ஆல்ரெடி நம்ம பிரிடிக்ட் பண்ற மாரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல வந்து எல்லாருமே வந்து சேஞ்ச் ஆவாங்க. ஸோ அதுக்கான கான்ட்ராக்ட் இன்னைக்கு முடியுது. ஸோ அதால ஃப்ளாட்டா வந்து இன்னைக்கு ஒரு வாலண்டரி இருந்தாலுமே ஃப்ளாட்டா தான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு ரீசனா சொல்லியிருக்காங்க. அதே மாரி Q3 ரிசல்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வரப்போகுது. இன்னும் ஒரு 15 நாள்ல இருந்து Q3 ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதே மாரி இந்தியா அண்ட் யுஎஸ் ட்ரேட் அந்த டாக்ஸ் வந்து பெருசா வந்து இன்னும் கிளாரிட்டி கிடைக்காம இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ நம்ம மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த சைடு போலாம் அப்படின்றத வந்து இன்னும் புரியாத புதிரா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா ஆ அடுத்தடுத்த பேஜ்ல நான் சொல்றேனே, இப்போ நம்ம நிஃப்டிய வந்து சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் குடுத்துருக்காங்க. அதாவது இந்த லெவல்ல மூவ் ஆவும். அதாவது கீழயா, லோவா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்ல வந்து அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து அத பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து டாப் கெய்னர் பார்ப்போம். ஸோ டாப் கெய்னர் நிஃப்டி 50க்குள்ள இருக்கிற கம்பெனில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பஜாஜ் ஆட்டோ தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதாவது அவங்க 2.5% கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு டாப் கெய்னரா இருந்தாங்க. அதே மாரி ஹிந்துலேகா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்களும் வந்து ஒரு 2.25% அப்படின்றத வந்து டாப் கெய்னர்ல இருக்காங்க. அதே மாரி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஒரு 2 நாளா கீழ விழுந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 2% வந்து அப் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த 3 கம்பெனி தான் 2%க்கு மேல வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறதால, இந்த டாப் 50 கம்பெனிஸ்குள்ள இருக்கிற கம்பெனி வந்து இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. அதே மாரி டாப் லூசர். டாப் லூசரும் சேம் குறைஞ்சபட்சம் 2.5 அப்படின்ற பெர்சன்ட்ல தான் விழுந்திருக்காங்க. அதாவது Zomato, எட்டனால். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2.5% கீழ விழுந்துட்டாங்க. ஈச்சர் மோட்டார் வந்து ஒரு கன்டின்யூ ராலி குடுத்துட்டு இருந்தாங்க. ஆல் டைம் ஹை, ஆல் டைம் ஹை, ஆல் டைம் ஹை நியூயார்க் தொட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போயிருக்காங்க. ஸோ 1.5%க்கு மேல விழுந்திருக்காங்க. 2% அரவுண்ட் 2% கீழ விழுந்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுவும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது டாடா கன்சியூமர். டாடா கன்சியூமர்ல வந்து நம்மளுக்கு ஒரு குட் வேல்யூ கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. மோஸ்ட்லி நான் டாடா கன்சியூமரை வந்து நான் கன்சியூம் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். நம்மளுக்கான அந்த நேரம் கிடைச்சா மட்டும் நான் உள்ள வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு எந்த செக்டார் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இருந்துச்சு அப்படின்னா பெருசா எந்த செக்டாரும் கிடையாது. ஒரு மிக்ஸ்டு இதில தான் இருந்தது. மெட்டல் மட்டும் கொஞ்சம் ஜம்ப் ஆயிருந்தது. ஒரு 2% வரைக்கும் ஜம்ப் ஆயிருந்தது. பியூசி பேங்க், ஆட்டோ அண்ட் அப்புறம் எல்லாமே அரவுண்டு 1.69ல இருந்து 1.08 வரைக்கும் தான் இன்னைக்கூட ஒரு பெரிய ரேலி குடுத்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பெருசா எதுவுமே இல்ல. அதே மாரி எல்லாமே இன்னைக்கு ஃப்ளாட் அப்படின்றதால ஒரு 0.5%க்கு மேல தான் வந்து இன்னைக்கு மெட்டல் ஆகட்டும், ஐடி ஸ்டாக்ஸ் ஆகட்டும், இல்ல ரியாலிட்டி எல்லாமே வந்து ஒரு 0.5%க்கு மேல வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ஆக்டிவா இருந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வோடாஃபோன் ஐடியா. வோடாஃபோன் ஐடியால உங்களுக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு சப்சிடி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அதனால அதில வந்து ஓரளவுக்கு ஒரு வாலண்டரி இருந்தது. எஸ் பேங்க்ல ஓரளவுக்கு வாலண்டரி இருந்தது. அடுத்தது டாடா சில்வர். ஸோ சில்வர் வந்து கீழ விழுந்துகிட்டே இருக்குன்றதால அது கொஞ்சம் வாலண்டரி இருந்தது அப்படின்னு வேணா சொல்லலாம். மிச்சப்படி எல்லாமே நம்ம அடுத்தடுத்த பேஜ்ல பார்ப்போம்.
ஸோ அடுத்த பேஜ்ல வந்து ஸ்டாக் பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, மாருதி சுசுகி ஒரு புதிய ரெக்கார்ட் ஹைய, அதாவது அவங்க லைஃப் டைமோட நியூ ஹை அப்படின்றத வந்து தொட்டிருக்காங்க. இவங்களோட ஷேர் பிரைஸ் அப்படின்றது பார்த்தீங்க ரூ. 17,000க்கு மேல இருந்தது. ஸோ இப்போ அத தாண்டி இவங்க வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஆல் டைம் ஹைய தொட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இத வந்து எடுக்கலாமா அப்படின்னா, பெருசா ஸ்விங் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இத பயன்படுத்தணும்னா இது ஒரு ஸ்டாக் ப்ரைஸே வந்து ரூ. 17,000க்கு மேல இருக்கும். ஸோ அதனால வந்து நான் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். பட் ஆனா நியூ ஆல் டைம் ஹை அடிக்கிறதால மோஸ்ட்லி வந்து இதுல நெறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதனால வந்து நம்ம நிஃப்டி 50க்கு வேணா ஒரு பாயிண்ட்ஸ் ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு வேணா சொல்லாமேக்காண்டி, நம்மளுக்கு அது யூஸா இருக்குமா அப்படின்னா, அ எனக்கு அவ்வளவா ஐடியா இல்ல. ஏன்னா இதோட ஸ்டாக் பிரைஸ்ன்றது வந்து ஆல் டைம் ஹைல இருக்கிறதால, நம்ம அது பக்கத்துல போறது அப்படின்றது கொஞ்சம் அ வேடிக்கை பார்க்க வேண்டிய நேரம் தான் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போறது இந்த நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ ப்ரிடிக்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமா இது எங்க போய் இருக்கும் அப்படின்றத வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இத பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க சொல்லியிருக்கிறது வந்து நிஃப்டி அட் 32,000, அதாவது இப்போ 26,000த்துல தான் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து 6,000 பாயிண்ட் இவங்க வந்து ஏத்துறாங்க. ஸோ 32,000 வரைக்கும் இதோட வேல்யூவேஷன் வந்து நெக்ஸ்ட் இயர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து 84,000 இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ சென்செக்ஸோட அடுத்த டார்கெட் வந்து 1,07,000 அப்படின்றத வந்து இவங்க குடுத்துருக்காங்க புரோக்கரேஜஸ். புல் கேஷ் டார்கெட் அப்படின்னு சொல்லி 2026 குடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெர்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்ட் 8% வந்து நிஃப்டிக்கும் அண்ட் சென்செக்ஸுக்கு வந்து 9%ம் குடுத்துருக்காங்க. இது எவ்வளோ தூரம் வந்து போகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ போச்சு அப்படின்னா நல்லது தான். ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி இதுக்கான சிக்னலை வந்து கொடுக்குறாங்களா, போகுதா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நிஃப்டியை பற்றி பார்ப்போம். ஸோ நிஃப்டியில் வந்து நம்ம கொடுத்த அந்த கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து அது அடிச்சிருச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகி அடுத்த லெவலுக்கு வந்து இதை வந்து ரீச் பண்ணிடுச்சு இன்னைக்கு. ஸோ அதோட சார்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஹிஸ்ட்ரி ஹாஸ் இந்த ரிப்பீட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து 25,940. ஸோ க்ளோஸ் ஆனதும் 25,938, அரௌண்ட் ஒரு ரூ. 3 அப்படின்றத மட்டும் தான் இது வந்து இன்னைக்கு ஒரு போஸ்ட் ரெக்கவரி. பட் ஆனால் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரௌண்டு 25,878 அப்படின்போது அரௌண்ட் ரூ. 100 ரூ. 150 வரைக்கும் ஸ்விங் இருந்தது. ஸோ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் கண்டினியூ, அப்புறம் ஒரு அப்பு, அப்புறம் ஒரு டவுனு, அதுக்கப்புறம் ஒரு அப்பு, அதுக்கப்புறம் கன்சல்டேஷன், அப்புறம் ஒரு அப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சார்ட் என்ன பிரதிபலிக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து கரெக்டாக இங்கே வந்து இறங்குது, அடுத்து ஏறுது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாதி ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து மறுபடியும் இது போய் டச் பண்ணுது, மறுபடியும் இது இறங்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதே சினாரியோ தான் இங்கே நான் உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் போட்டு நான் காட்டுறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக விசிபிளாக பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இது டச் பண்ண இடம் இந்த இடம், அடுத்தது வந்து இந்த இடம். ஸோ இந்த சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அரௌண்ட் இது மேலே டச் ஆகிட்டு அடுத்தது கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்த அது டார்கெட் பண்ணுதா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ மோஸ்ட்டாக வந்து இன்னைக்கு உடைச்சது தான். ஸோ நெக்ஸ்ட் கட்டமாக எங்கே அது மூவ் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஎஸ்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட் தான் வந்து ஸ்விங் இருந்தாலுமே, பட் ஆனால் இன்னைக்கு வந்து அரௌண்டு 84,600ல ஓப்பன் ஆகிட்டு 84,470 வரைக்கும் லோ வந்துச்சு. அரௌண்ட் 200க்கு மேலே வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்கு. ஸோ அதே மாதிரி டுடே ஹை பார்த்தீங்கன்னா 84,400 800. ஸோ அரௌண்ட் இங்கேயும் ஒரு 200, இங்கே ஒரு 200. ஸோ அதனால வந்து ஸ்விங்கு வந்து நல்லாவே ஒரு 200 பாயிண்ட்ஸில் வந்து இருந்தது. இன்னைக்கு ஓய்வு, அதாவது அட் த மணி இல்லைன்னா ஆப்ஷன் ட்ரேடில் போயிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும். புட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு லோவில் வந்து புட்டு வாங்கும்போது 84,800 அப்படின்ற ரேஞ்சில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா புட்டு வந்து இன்னைக்கு 84,470 வரைக்கும் உங்களுக்கான ஒரு டார்கெட் ப்ரைஸாக இருந்திருக்கும். அதே மாதிரி கால் வாங்குறீங்க அப்படின்னா 84,000லேருந்து நீங்கள் 84,800 வரைக்கும் ஒரு ஸ்விங் பார்த்துருக்கலாம் அப்படின்றது என்னோட புரிதல். ஸோ எவ்வளோ பேர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம டெக்னிக்கல் சார்ட் பார்க்கலாம். நான் இது வந்து நேற்றுலேருந்து நான் இது இன்னும்
பெருசா எதுவும் மாத்தல. எதுவுமே மாத்தல இன்ன வரைக்குமே. ஸோ நீங்க நம்புவீங்களா தெரியல. பட் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டார்கெட் கரெக்ட்டா அச்சீவ் பண்ணிட்டு, அடுத்த கட்டத்துக்கு இது வந்து மூவ் பண்ணிடுச்சு. ஸோ நம்ப சொன்ன அதே டார்கெட்ட நேத்து நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த டார்கெட்ட வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படி சொல்லிட்டு, ஸோ சேம் சினாரியோல இந்த டார்கெட்ட வந்து அது அச்சீவ் பண்ணிடுச்சு இன்னைக்கு. ஸோ இதுலயே சிமிலரா இது போகுதா அப்படின்றது வந்து நம்ம நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த கேண்டில் வந்து ஆஃப்ல இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து இன்னைக்கு அது அப் ஆவறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு அப் ஆச்சு அப்படின்னா, நம்ப அதுக்கேத்த மாரி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனா இப்போதைக்கு நம்ப எதுவுமே அத வந்து சொல்ல முடியாத ரேஞ்சுல இருக்கு. பட் ஆனா நான் வந்து இதுக்கு இப்போதைக்கு ஒரு ஹாரிசான்டல் லைன் குடுக்கணும் அப்படின்னா, நான் குடுக்கறது இந்த ரேஞ்ச் தான் குடுப்பேன். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த கேப் அப் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடும். ஸோ நாளைக்கு இது ஏறுச்சு அப்படின்னா, இங்க வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது 85,000க்கு மேல வந்து போஸ்ட் பண்ணும் அப்படின்றது என்னோட புரிதல். அப்படி இல்லன்னா, கீழ அரவுண்ட் வந்து 84,000க்கு மறுபடியும் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது பிஎஸ்சி. ஸோ இத வந்து நான் கன்டினியூஸா ஒரு 2 நாளா உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ பிஎஸ்சிய வந்து அரவுண்ட் நீங்க வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருங்க அப்படி சொல்லி, இப்போ வந்து அதுக்கான கொஞ்சம் வாய்ப்பா வந்து இன்னைக்கு குடுத்துருக்காங்க. பட் ஆனா ஃபுல் வாய்ப்பு அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. அக்குமுலேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன் பை ஒன்னா வாங்க வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது அரவுண்ட் 1, 2 அந்த மாதிரி வேணா வாங்கிக்கலாமே கண்டி, பல்க் பையர் இப்போ கிடையாது. அதுக்கான ஆப்ஷன் இப்போ இல்ல. பல்க் பை பண்றதா இருந்தா வெயிட் பண்ணுங்க. ஆப்ஷன் இருந்தா உங்களுக்கு வாங்கிக்கலாம். இதோட பல்க் பை நான் நேத்தே சொன்னேன். 2400 கீழ வரும்போது வேணா உங்களோட 50% அப்படின்றத வந்து போடலாம். உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோலன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட டெக்னிக்கல் நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் வந்து இன்னைக்கு அ சார்ட் அரவுண்டு இந்த இடத்த வந்து டார்கெட்ட வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்தது ரவுண்டா வந்து இந்த இடத்த வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த இடத்த தான் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ரூ. 2,450 அப்படின்ற ரேஞ்சில வந்து இப்போ இருக்கு. ஸோ கரண்ட்டா. ஸோ ரூ. 2,450 அப்படின்ற ரேஞ்சில வந்து வரும்போது, இத வந்து நீங்க பை பண்றதுக்கு இத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன வந்து அது வந்து உடைச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன உடைச்சதால, ஸோ அடுத்த கட்டமா இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ கரண்ட்டா அந்த சப்போர்ட்டையும் வந்து இப்போ நீங்க ஒரு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து அடுத்தடுத்த சப்போர்ட்ட வந்து அது வந்து ரீட்ரேஸ் பண்ணும். ஸோ அந்த மாரி இந்த சப்போர்ட்ட அது ரீட்ரேஸ் பண்ணும்போது, இதையும் உடைச்சிருச்சு நேத்தே. ஸோ இன்னைக்கும் அதுதான் நடந்திருக்கு அப்படின்றதால, இந்த சப்போர்ட்ட வந்து நம்ம வந்து கன்சிடரே பண்ண முடியாது. ஸோ டைரக்ட்டா வந்து இந்த அப்போசிஷன் எல்லாத்தையுமே வந்து இது வந்து காலி பண்ணணும். ஸோ அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டா தான் ரூ. 2,400 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரூ. 2,400 வரும்போது நீங்க அக்குமுலேஷன் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு அக்குமுலேஷன் அதாவது பிஎஸ்சினா 1, 2 வாங்கலாம். ஏஞ்சல் ஒன்ல வந்து இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து ஆ 4, 5 அப்படின்றத வாங்கலாம். ஸோ இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் ஏன் அப்படின்னா, நம்மளோட டார்கெட்ட நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அக்குமுலேஷன் ஜோனுக்கு கிட்ட வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனா இது எதுக்காக வருது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இதோட இந்த எஃப்&ஓ அப்படின்றத வந்து கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன் கவர்மெண்ட் பண்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிளாரிட்டி இல்லாம இருக்கிறதால இந்த ஸ்டாக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா இவங்க வந்து ஈவென்ட் இருக்கு. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் இருக்கு. Q3 ஓடது. வெயிட் பண்ணுவோம். இதுல வந்து ஒரு குட் பொசிஷன் கிடைக்கும்போது வாங்கி வச்சு லாங் டெர்முக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போறது இன்னைக்கு இதோட சார்ட். ஸோ நம்ம நேத்து போட்டிருந்த சார்ட் வந்து ஸோ நேத்தோட இன்னைக்கு வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நேத்து இங்க வரைக்கும் இருந்தது. ஸோ இது வரைக்குமே வந்து அது வந்து டச் ஆகல. ஸோ இன்னைக்கு அது கரண்ட்டா டச் ஆக வேண்டிய இடத்த வந்து டச் பண்ணாம ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஏன் அப்டின்னா, இந்த கேண்டில் பெரிய கேண்டில். ஸோ இதில 50% ரீப்ளேஸ்மென்ட் எடுத்தாலுமே அது டச் ஆயிருக்கணும். ஸோ அது இன்னும் டச் ஆகாதால, நான் வந்து இத வந்து இன்னும் வந்து நம்பல. ஸோ வெயிட் பண்ணுவோம். இங்கேருந்து அடுத்த கட்டமா இது கீழ இறங்கி ஒரு ரூ. 2,200 வரும்போது உங்களுக்கான குட் பையிங் ஜோனா இருக்கும் அப்டின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இத பை பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறீங்கன்னா, ஒரு 2,200க்கு மேல நீங்க கண்டிப்பா இத பை பண்ணலாம் அப்டின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு அ எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் பார்ப்போம். எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னும் வரலங்க. நேத்தோட தான் இருக்கு. ஸோ இன்னைக்கோட கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாவே எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ எஃப்ஐஏ டேட்டாஸ நான் நாளைக்கு அப்டேட் பண்றேன். ஸோ நன்றி மக்களே இதுவரைக்கும் பார்த்ததுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் நீங்க குடுக்குற எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும்.